ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் நெத்திலி வறுவல் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு. இங்கே நெத்திலி எடுத்திருக்கேன். அதை என்ன தலையை கிள்ளி போட்டு வச்சுருக்கேன். அது கூட என்ன பண்ணுங்கள், சுடு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கள், பிச்சு பிச்சு போடுங்க. அதில் உள்ள முள்ளெல்லாம் இருக்குல்ல, அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி பிச்சு எடுத்திருக்கேன். அது கூட என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. தீயை கம்மி பண்ணி வச்சு இங்கே இது வெந்துட்டுருக்க டைமில் இங்கே என்ன பண்ணுங்கள், மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் அப்புறம் வரமிளகாய் 2 எடுத்துருக்கேன். அதை நல்லா நான் குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வெந்துட்டுருக்குல்ல, இதை அரைச்சிட்டு வந்ததை இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா தீயை கம்மி பண்ணி வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனோடனே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.